பொதுவா ஊர் பாதுகாப்பா இருக்கணும்னா மனுஷங்களுக்கு காவல் வேலையை கொடுப்பாங்க. அது சில சமயம் தேவையில்லாம போகுது. அது எப்ப தெரியுமா? தேவியே வந்து ஊரை காக்கும் போதுதான். அதுதான் கீழ்நல்லாத்தூர் ஸ்ரீ எல்லையம்மன் கோவில். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு சக்தி வாய்ந்த இடம்தான் இது. தினமும் இந்த ஊர்ல வீட்டு வாசல்ல தீபம் வச்சு எல்லையம்மா எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லாத வீடே இல்லை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுற எல்லையம்மன் பத்தி தான் இந்த தொடர்ல நம்ம பார்க்க போறோம். என் பேர் எல்லம்மா. உங்க பேரே இல்லையம்மனா? நீங்க எங்க இருந்து வரீங்க? இதே ஊர் தான், நான் கீழ்நல்லாத்தூர் தான். இதே ஊர் தானா? இதே ஊர் கல்யாணம் பண்ணிக்கிந்து இதே ஊர் தான் கொடுத்தாங்க எங்க அம்மா. இதே ஊர் தான் இருக்கிறேன், பெரிய தெருவில் இருக்கிறேன். இங்கே சொந்தமா வேலை வாங்கிக்கின்னு கோயிலாண்டே வந்துட்டேன். கீழ்நல்லாத்தூர் சுமார் 350 வருஷத்துக்கு முன்னாடி இலுப்பை காடாகவும் தெளிந்த ஆற்றங்கரையும் கொண்ட ஊராக தான் இது இருந்துச்சு. அப்போது கீழ் நல் ஆத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்த ஊரானது காலப்போக்கில் மருவி கீழ் நல்லாத்தூராக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த காலத்துல எல்லையில எதிரிகள், கொள்ளையர்கள், பூத பிசாசு வரும்னு நினைச்சு மக்கள் அஞ்சற நிலை இருந்துச்சு. அப்பதான் ஒரு சாமியார் வேப்ப மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அவரோட கனவுல சக்தி தேவி வந்து, இது ஏன் இடம், இங்க நான் இருக்கணும், ஊருக்குள்ள தீமைகள் வராம இருக்கணும்னா எனக்கு பூஜை வேணும்னு அம்மன் கேட்டதா சொல்லப்படுது. பின்னால அந்த ஊர்ல இருக்க தெப்ப குளத்துல இருக்கும் இலுப்பை மரத்தின் கீழ் நான் எழுந்தருளி இருக்கேன், எனக்கு இங்கேயே கோவில் கட்டி வழிபடுங்கன்னு அம்மன் கூறியதால் தான் அந்த இடம் இன்னைக்கு எல்லையம்மன் கோவிலா இருக்கு. நல்ல உக்ரமான தெய்வம். நல்ல அதான் தெய்வம் வந்தாலே பிடிக்க முடியாது. ஆனா அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இது. 10-15 பேர்னா கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இது. நல்ல வேண்டுதல்களும் நிறைவேறும். ஆனா இந்த எல்லையம்மனுக்கு வந்து அழுவு குத்துறது, வேண்டிக்கிறவங்க அதை அழுவு குத்துறது, அதை ஜேசிப்பில் அழுவு குத்தி அம்மனுக்கு மாலை போடுறது வேண்டிக்கிறவங்க. குழந்தை இல்லாதவங்க அந்த எலுமிச்சை பழம் பிடிப்பாங்க, அது இருந்தால் குழந்தை பிறக்கும். அது வாங்கிட்டு போய் சாப்பிட்டாக்க குழந்தைங்க பிறக்கும். ஊரோட எல்லையில குடியிருந்ததால தான் இவங்க எல்லையம்மன்னு அழைக்கப்பட்டாங்க. ஆரம்பத்துல கட்டிடம் எதுவுமே இல்லாம வெறும் மரங்களும் மண்மேடும் தான் இருந்தது.
அதுக்கு அப்புறம்தான் கல் சிற்பம் பூஜை முறைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அம்மன் எழுந்தருளிய ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் ஒத்தாண்டீஸ்வரர் கோவிலும், மேற்குல திருத்தணிகை மலையில சுப்பிரமணிய சுவாமி கோயிலும், வடக்கு பகுதியில் திருவள்ளூர் எவ்வுள் கிடந்தான் கோவிலும், தெற்கு பகுதியில் பெரம்பதூர் உடையவர் கோயிலும் இருக்கு. இந்த மாதிரி 4 புண்ணிய ஸ்தலங்களுக்கு மத்தியில தான் எல்லையம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. 10 அடியில் வேலு போட்டேன், தேர் வெளிச்சேன், எங்கள் குடும்பமே முள்ளு போட்டுன்னு வண்டி வச்சுருவாங்க. அப்படியா? அது எவ்வளோ சுத்தமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி கூடி தரேன். நல்லது நடக்குது. ஓகே ஓகே. அப்படி எங்கள் பசங்க கம்பெனி வேலை கிடைச்சிது, கல்யாணம் பண்ண போகிறேன், வீடு கட்டினேன், எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். இது முன்னாடி நீங்கள் வேண்டியது எல்லாமே நிறைவேறிருக்கு. ஆமாம், வருஷத்துக்கு என்ன வேண்டின போய் அடுத்த வருஷம் நடக்கும். இப்போ நீங்கள் வேண்டிட்டு இந்த மாதிரி அழகு குத்துறதா நீங்கள் அது பண்ணுறீங்க? ஆமாம், அந்த வேண்டுதலுக்காக. இப்போ வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் இருக்க நல்லா செய்வேன். இன்னும் இருக்க நல்லா செய்வோம். கம்மியெல்லாம் பண்ண மாட்டோம், இருக்க நல்லா தான் செய்வோம். 4 பேருக்கு சொல்லுவோம், 4 பேர் செய்ய சொல்லுவோம், அவ்வளோதான். பாப்பாக்கு வந்து ரொம்ப ஃபிக்ஸ் வந்துச்சுப்பா. அதனால வந்து இங்க வேண்டிக்கிட்டு பிறகு நல்லா அத வேண்டுதல் என்ன மாதிரி நீங்க அதுக்கு ஏதாவது நிவர்த்தி பண்ணீங்களா? வேண்டுதல் நடந்துச்சு அந்த மாதிரி? இந்த அங்க பிரதேசம் நல்லா கொடுப்பாங்க. அங்க பிரதேசம் பண்ணீங்களா? வேண்டுதல் நிறைவேறிச்சு. இப்போ ஒரு வேண்டுதலோட வந்திருக்கீங்களா இல்ல சாமி மேல இருக்க ஒரு பக்தியில? கண்டிப்பா வந்திருக்கோம், ஒன்னு நடக்கணும்னு வந்திருக்கோம். சரி சரி. கண்டிப்பா வீடு விஷயமா தான் வந்திருக்கோம். அப்படிங்களா? சரி சரி. இப்போ நீங்க இத்தனை வருஷமா இந்த கோயில் திருவிழாக்கு வரீங்க, எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்களா இல்ல? வருஷம் நல்லா பண்ணுவாங்கப்பா. இந்த வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? கூட்டமா இல்ல? எப்பவுமே கூட்டமா இருக்கும், இந்த வருஷம் ரொம்ப இதுவா இருக்கு. இந்த சிறப்புமிக்க ஸ்தலமாகிய கீழ்நல்லாத்தூர் கிராமம் 18 கோடி சித்தர்களும் 48,000 கோடி ரிஷிகளும் இந்திரன், சந்திரன், சூரியனும் ஆசீர்வதிக்கப்பட்டு சகல அருளையும் பெற்ற கிராமமா இருக்கு. இத்தனை சிறப்புமிக்க அம்மன் கையில சூலம், முகம் முழுக்க குங்குமம் கொண்டு கண்ணாடி ஜொலிப்பது போல காட்சி தருகிறாள். அம்மனுக்கு சில சமயம் பச்சை நிறத்துல, சில சமயம் சிவப்பு நிறத்துல அலங்காரம் செய்யப்பட்டு வெற்றிலை, எலுமிச்சை, மஞ்சள் மற்றும் பல வகை பூக்கள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. நான் வெங்கத்தூர்லேருந்து வர சொன்னாங்க. இப்போதைக்கு இருக்குது அம்மா வீடு வெங்கத்தூர். இங்கே தான் எனக்கு என் கணவருக்கும் இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 40 வருஷம் ஆகுது. இந்த கோயிலில் அப்போ வரும்போது சாதாரணமாக இருந்தாங்க அந்த தாயார். இன்னைக்கு அந்த அம்மா கொடி கட்டி பிரம்மா இதில் இருக்கிறாங்க. அந்த தாயார் பார்க்கும்போது இப்போ எனக்கு என் கணவர் இல்லை, இப்போதைக்கு எனக்கு 2 பையனுங்க, 2 பையனுங்களே. இது பெரிய மருமவா, இது சின்ன மருமவா, பேரன் பேத்தி எல்லாமே இந்த கோயிலுக்கு காலங்காலமாக நாங்கள் வரோம். ஆனால் சக்தி வாய்ந்தவா அந்த அம்மா. நம்ம எது நினைச்சாலும் எது இது பண்ணாலும் சக்தியோடு நாங்கள் போகிறோமோ நிறைவேறுது. எது பண்ணாலும் நீங்கள் நினைச்சது நிறைவேற்றி கொடுக்குறாங்க என் தாயார். 7 ஊர் இலையில போகிறவா அந்த ஆத்தா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெய்வ சக்தி, கொஞ்சம் தெய்வம் ஆடி வந்து சொல்லும் வாக்கு. அதனால அந்த குறி வாக்கு சொல்றதுனால இந்த தாயார் என் மேலே இறங்கி அந்த தெய்வ வாக்கு வந்து சொல்லும். அதனால எப்போ வருஷம் இந்த தாயாருக்கு எது செய்தாலும் 21 வருஷம் காப்பு கட்டுவாங்க இந்த தாயாருக்கு. 21 வருஷத்துல இந்த 21ஆம் தேதி இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நல்ல பிரம்மாண்ட உற்சவமா பண்ணுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஊர் கோடி 7 ஊர் எல்லையில இருந்து அந்த அம்மாவுக்கு கோயில் திருவிழா நடக்கும். திருமணம் ஆவதற்கும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கும் அம்மனை வேண்டி தொடர்ந்து 3 பௌர்ணமி கோவிலில் தங்கி பூஜை செய்து வழிபட்டால் நிறைவேறும் என்பது தனி சிறப்பு. வீதிகளுக்கு மலர் மாலை வீசப்பட்டு
பக்தர்கள் கூட்டம் கூடி திருவிழாவை கொண்டாடுவாங்க. இந்த கோயிலுக்கு அம்மனை பார்க்க குடும்பமா எல்லாரும் வந்து தரிசனம் செஞ்சு அருள் பெற்றுட்டு போறாங்க. ஆடி மாத விழாவும் தீர்த்த உற்சவமும் இந்த ஊர்ல நடக்கும். ஆனா அதற்கு முந்திய பங்குனி மாத உத்திர விழா தான் எல்லையம்மனுக்கு திருவிழா காலம். அந்த நாள்ல தான் அம்மனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்யப்படுது. ஆடி மாதம் வந்தா கீழ்நல்லாத்தூர் ஒரு பெரிய விழா மண்டபமா மாறும். பெண்கள் எல்லாரும் மஞ்சள் சேலை அணிந்து பிரார்த்தனை செய்வாங்க. மிகப்பெரிய வேண்டுதலா இருந்துச்சுன்னா வேப்பிலை ஆடை அணிஞ்சு நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. கற்பூர தீபம், அம்மனுக்கு தினசரி அலங்காரம், அபிஷேகம், பூஜை, மகா தீபாரணைன்னு எல்லா வழிபாடும் நடக்கும். இது மட்டும் இல்லாம பிரம்மாண்ட வான வேடிக்கைகள் நடத்தப்படுது. இந்த விழாவானது பாதுகாப்பு, மக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை மையமா கொண்டு விளங்குது. எல்லையம்மனோட சக்தியை அந்த ஊர் மக்களின் ஒழுக்கமே சொல்லும். எல்லையம்மன் என்பது தெய்வமாக மட்டும் இல்லாம ஒரு உணர்வாகவே கருதப்படுது. எல்லாருக்கும் கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி காப்பாத்தும் தெய்வமா விளங்குறாங்க. இந்த மண்ணுக்கு மரியாதை தரும் மாரியம்மன் எங்க எல்லையம்மன். தொடர்ந்து இந்த மாதிரி தெய்வீக தொடர்களை பார்க்க நெல்லி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.